என்னோட இந்த முடிவுக்கு கவினும் ஈஸ்வரமூர்த்தியும் சித்ரா தேவியும் தான் காரணம். அவங்க என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, ரொம்ப அசிங்கமும் படுத்திட்டாங்க. அந்த அழு குரல் கேட்கும் போதெல்லாம் வலிக்குதுங்க சார். அப்போ பெண்களை கொல்லுவதற்கான ஒரு இடமாக, களமாக நம்ம திருமணங்களை வச்சிருக்கிறோமா? உங்கள் பாரம்பரிய பண்டங்களை ஆலடி பட்டியாளுடன் சுவையுங்கள். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் 60க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். அதாவது உணர்வு ரீதியாக அந்த பெண்ணை தொடர்ச்சியாக இவங்க காயப்படுத்தியிருக்காங்க. இந்த பின்னணியில தான் இந்த விஷயத்தை, இவ்வளவு செல்லமா வளர்ந்த ஒரு பெண்ணை நகையை கேட்டு அவங்க அப்பாவை கேவலமா பேசி அல்லது அவங்க அம்மாவை கேவலமா பேசும் பொழுது அதுவே மிகப்பெரிய இமோஷனல் வயலன்ஸ். இந்த வழக்குல நாம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், கட்டாயமாக கணவனுடைய பாலியல் வன்முறை. சரி, அப்படி ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா கூட அந்த பொண்ணு அம்மா அப்பா கிட்ட வந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அவளை ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். திருமணம் தான் பிரைம் கோலா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து இந்த வழக்கு வந்து எழுப்பியிருக்கு. கட்டாயம். ஆனா எந்த பெற்றோராவது உனக்கு கல்யாணம் வேணுமா வேண்டாமான்னு ஒரு பெண்ணை கேட்டிருக்காங்களா சார்? இன்னைக்கு வரைக்கும் சொல்லுங்க. அம்மா நீ படிச்சு முடிச்சிட்டியா, உனக்கு வேலை, அப்பா நான் வேலைக்கு போறேன்ப்பா, ஒரு 5-6 வருஷம் போயிட்டு கல்யாணம் பண்றேன், போயிட்டு வாமா அப்படின்னு சொல்ற பெற்றோரை விட நீ கல்யாணம் பண்ணிட்டு உன் புருஷனோட போய் அங்கே இரு, நீ வேலைக்கானாலும் போ, வெளிநாட்டுக்கானாலும் போன்னு சொல்றவங்க தான் இருக்காங்க. ரிதன்யா விஷயத்திலேயே 15 நாள் கழிச்சு வந்து இங்க கொண்டு விட்டுட்டாங்க. இவ என்னால முடியலங்கிறா. என்னால முடியலங்கிறதுக்கு என்ன, அந்த வீட்டுல வேலை செய்ய சொன்னாங்கன்னு அர்த்தமா? நான் அப்படி பார்க்கவில்லை. உடம்பு ரீதியா முடியலங்கிறது என்னவோ அதுதான் அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. உங்க அப்பா 300 தானே போட்டாரு, 500 போடுவாங்கன்னு நினைச்சோம். அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டா தட் இஸ் தி டிமாண்ட். டிமாண்டாக வருகிற பொழுதுதான் அது குற்றமாகிறது. பெண்கள் பாதிக்கப்படுகிற பொழுது அதுக்குள்ள அரசியலை நுழைக்காதீர்கள். உண்மை போயிடும் சார் அதுல. அப்படி அரசியல் வந்ததுனால தான் பொள்ளாச்சி வழக்குல ஒரு குறிப்பிட்ட கிரிமினல் இன்னைக்கு வரைக்கும் தப்பிச்சிருக்காங்க. வணக்கம். இன்று நம்முடன் வழக்கறிஞர் சாந்தகுமாரி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கங்க. திருப்பூர்ல ரிதன்யாங்கிற பெண் வரதட்சணை கொடுமை காரணமாக இன்னும் பல்வேறு டொமஸ்டிக் வயலன்ஸ் எல்லாமே அவங்க கல்யாணமாகி போன வீட்டில் நடந்தது அப்படிங்கிறத காரணமாக வைத்து வந்து செஞ்சுருக்காங்க. நாடு முழுவதும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 78 நாட்களில் இந்த அநீதி அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்டிருக்கு. முதல்ல இந்த ஒட்டுமொத்த சம்பவத்துடைய பின்னணி, நம்ம சமூக அமைப்புல வசதி படைத்தவர்கள் அப்படிங்கிற அந்த வர்க்கத்தை சார்ந்தவர்கள் தான் 2 வீடுமே. பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக ஆரம்ப காலத்திலேருந்தே நகையை சேர்த்து வைப்பாங்க நம்ம ஊரில் பெரியவர்கள். அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு ஒரு 300 பவுன் வரைக்கும் நகை போட்டு கொடுத்துருக்காங்க. கூடவே கல்யாணத்துக்கு வந்து ஏறத்தாழ 2.5 கோடியோ 3 கோடியோ செலவழிச்சதாக செவி வழி செய்தி இதெல்லாமே. அப்புறம் மாப்பிள்ளைக்கு 70 லட்சம் போட்டு ஓல்வோ காரனும் வாங்கி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சோஷியல் ஸ்டேட்டஸ் எப்படின்னு பார்க்க, அவங்களும் ஒரு பெரிய பாரம்பரியமான ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் அவருக்கு நல்ல வசதி இருக்குது அவங்க அப்படின்னுலாம் பேசியிருக்காங்க. ஒரு சந்தோஷமாகத்தான் 2 பேரும் விசாரித்து பெண்ணுக்கு மாப்பிள்ளை பிடித்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பட் வழக்கமாகவே நம்ம என்னவோ சொல்லியிருக்கிறோம், 1961 வரதட்சணை தடை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தோம். இப்போ எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு பாருங்கள். அதில் ஒரு 35, இதில் 40, 25 ஏறத்தாழ 64 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 64 வருஷத்திற்கு பிறகும் கூட இந்த சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டதோ அதற்கான அடிப்படைகள் கொஞ்சம் கூட தகர்க்கப்படவில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த பொண்ணை இவ்வளவு நல்லா வளர்த்து இவ்வளவு நல்லா செஞ்சுருக்காங்க. நமக்கெல்லாம் வந்து இந்த 300 பவுனுங்கிறது சாதாரணமாக நான் நினைக்கல சார். இன்றைக்கு பவுன் விற்கிற விலையில் அது ஒரு பெரிய அளவிலான தங்கம்னா அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் கேட்கிற பொழுது, கேள்விப்படுகிற போது, நீ கொண்டு வந்தது கம்மி, நீ வந்து ஒரு 500 பவுனாவது நீ கொண்டு வருவேன்னு எதிர்பார்த்தோம், ஒரு பாதி கூட கொடுக்கலையே அப்படின்னு சொல்கிற மாமியார் அப்படின்னு செய்திகள் சுட்டி காட்டுது நமக்கு. அப்படி தான் அந்த அம்மா சொன்னாங்க அப்படின்னு. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சுருக்கலாம், உங்கள் அப்பா என்ன செஞ்சான் அப்படிங்கிறது. அப்புறம் என் பையனுக்கு ஏதாவது ஒன்று தொழில் தொடங்குறதுக்கு கொடுத்துருக்கலாமல்ல. இதுதான் நமக்கு, அதாவது நம்ம பத்திரிகைகள் வாயிலாகவும் அல்லது மீடியா வாயிலாகவும் தான் நான் இதை தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த பின்னணியிலிருந்து தான் இந்த விஷயத்தை பார்க்கிற போது பொதுவாகவே இந்த செய்தி வெளியே வந்த உடனே எல்லார் வீட்லேயும் ஒரு வருத்தம்.
திருப்பூரில் இருக்கக்கூடிய அவங்க மட்டும் இல்லை, பெண் வீட்டார் மட்டும் இல்லை, அண்ணாதுரையும் அவருடைய மனைவியும் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வீடுகளில் ஒரு அதிர்வலையை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. எனக்கு கல்யாணம் ஆகி 78 நாள் தான் ஆகுது. இவ்வளோ பிரமாதமாக நடத்தியிருக்காங்க. அதுக்குள்ளே சாக வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அது ரொம்ப எனக்கெல்லாம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. அந்த ஆடியோவை நண்பர் ஒருவர் அனுப்பியிருந்தார், அந்த பொண்ணு பேசுகிறதெல்லாம் சேர்த்து. அதை பார்த்த போது இப்படி கதறி கதறி அழுகிற அளவுக்கு நான் வாழ முடியாது, என்னால் அந்த துணிச்சல் இல்லை எனக்கு, அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வலிச்சதுங்க சார். அப்போ எது இதில் பிரச்சனையாக இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் இருந்தது. அது பாரம்பரியமான ஒரு குடும்பம்னு சொல்லியாச்சு. அந்த பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்தவர்கள் தானே அந்த 2 பேரும், அம்மாவும் அப்பாவும், மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவும். அவங்களுக்கு பிறந்த பிள்ளை தானே இந்த மாப்பிள்ளை. அப்போ இவங்களுக்கு அந்த உணர்வு இல்லையா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ அந்த பொண்ணு சொன்ன குற்றச்சாட்டுக்களில் வச்சு பார்க்கிற பொழுது இவங்களுக்கு ஒன்றும் பணம் இல்லாதவங்கல்ல, மாப்பிள்ளை வீடும். அதில் போய் நீ நகை இவ்வளோ கொண்டு வரலைங்கிறதோ, உங்கள் அப்பன் செய்யலைங்கிறதோ, அவள் ஒரு பொண்ணு, செல்ல பொண்ணு, அவங்க வீட்டில் ஒரு பையன் இது. அப்போது இவ்வளவு செல்லமாக வளர்ந்த ஒரு பெண்ணை நகையை கேட்டு அவங்க அப்பாவை கேவலமாக பேசி அல்லது அவங்க அம்மாவை கேவலமாக பேசும் பொழுது அதுவே மிகப்பெரிய இமோஷ்னல் வயலன்ஸ். அதாவது உணர்வு ரீதியாக அந்த பெண்ணை தொடர்ச்சியாக இவங்க காயப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பின்னணியில் தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இது அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட ஒரு பக்கம் எழுது. ஆனால் எது அவசியம், இது யாருக்கு போட வேண்டிய கேள்வி அப்படின்னு யோசிக்கிற பொழுது மாப்பிள்ளை வீட்டாரை நான் கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு நீண்ட கால கட்சியில் இருந்திருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஏன்னா இதை கட்சி அரசியலாக்க நிறைய பேர் முயற்சி செய்வாங்க. அப்போ அந்த கட்சியிலிருந்து வர்றவங்களே 300 பவுன் பத்தாது, 500 பவுன் உங்கள் அப்பா ஏன் போடலைன்னு கேட்குறாங்கன்னா நம்முடைய சமூகம் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குதுன்னு அது காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். நீங்கள் பின்னணி கேட்டீங்க, நான் பின்னணியிலிருந்து பேசுகிறேன். இது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த வார்த்தை கோழை ஆயிட்டம்பா, இதுக்கு மேலே எதுவுமே எனக்கு இல்லை, என்னால் இதை நகர்த்தி கொண்டு போக முடியல அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸே இல்லை, லைஃப்பில் ஒரு ஹோப்பே இல்லைங்கிற வார்த்தையெல்லாம் ரொம்ப அந்த நிலைமைக்கு இவங்களை புஷ் பண்ணியிருக்காங்களே மேம். இப்போ அந்த பெண்ணை அவங்க புஷ் பண்ணினாங்க அப்படிங்கிறது இல்லைங்கிறது ரெண்டுமே எப்போ தெரிய வரும்னா விசாரணையின் போது தான் தெரிய வரும். இதற்கு முன்னாடியே அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசியிருக்குது. ஒரு 15 நாள்லேயே அப்பா அம்மாட்ட இருந்திருக்காங்க ஒரு வாரம். அப்பவும் நிறைய விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்பா அம்மாவும் சமாதானப்படுத்தி குடும்பம்னா இப்படித்தான் இருக்கும், சில நேரங்களில் அந்த மாதிரி அமைஞ்சிருது, நீ போய் அட்ஜஸ்ட் பண்ணி இரு, இதையெல்லாம் சரி பண்ணிக்கலாம், நான் இருக்கிறேன் பாப்பா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்க கூடும். ஆனால் அதுக்கப்புறமும் இவ்வளவு நொந்து போகிற அளவுக்கு ஒரு விஷயம் ஏதோ நடந்திருக்குங்க. வரதட்சணை அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் கட்டாயமாக கணவனுடைய பாலியல் வன்முறை, பாலியல் ரீதியான வன்முறை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உடம்பு வலிக்குது அப்படிங்கிறது அது எப்படி எடுத்துக்கிறது? ஒன்றா அடித்து துன்புறுத்தியிருக்கணும், அல்லது பாலியல் என்னால் தாங்க முடியல இனிமேலும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் ரீதியான பாதிப்புன்னு நம்ம பெண்களுடைய மைண்ட் செட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீண்ட காலமாக பாலியலை பற்றி பேசுவது, பாலியல் உணர்வுகளை பற்றி பேசுவது அல்லது செக்ஸை பற்றி பேசுறது, இது எல்லாமே பெண்களுக்கு இட்ஸ் அ டேபு சார். அதை பற்றி பேசக்கூடாது. ஒரு தலைமுறை பெண்களுக்கே செக்ஸ்னால் என்னன்னு தெரியாது, கல்யாண வாழ்க்கையில் நுழைஞ்சிருக்காங்க. அடுத்த பெண்களுக்கு அரையும் குறையுமாக சொல்லப்பட்டு அதிலே பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்க. இப்போவும் கூட அந்த மாதிரியான பெண்கள் இருந்திருக்க கூடுங்கிறத இந்த ரித்தன்யாவுடைய வழக்கு எனக்கு காட்டுது. சரி, அப்படி ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா கூட அந்த பொண்ணு அம்மா அப்பா கிட்ட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அவளை ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். நிச்சயமாகவே என் பொண்ணு என்னன்னு தெரியல, ரொம்ப அழுகிறா, உடல் ரீதியாக கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறா, நீங்கள் கொஞ்சம் பார்த்து என்ன சொல்லியிருக்கலாம். அந்த பொண்ணு உடல் ரீதியான்னு சொல்லிச்சு இல்லாமல் என்ன பண்ணினார் அப்படின்னு சொல்லலை. உண்மையாகவே அந்த பொண்ணு கொஞ்சம் கோழையாக இருக்கிற மாதிரி தான் சார் எனக்கு தோணுது. ஜஸ்ட் 78 இயர்ஸ், உனக்கு பிடிக்கலை அவங்க செய்யறது, அல்லது உன்னையும் உங்கள் அப்பாவையும் உங்கள் குடும்பத்தாரையும் கேவலப்படுத்துகிறாங்க,
வந்துரு வெளியே, வீட்டில் வந்து அப்பா அம்மாட்ட சொல்லு. நீ சொன்ன, அதுக்கப்புறம் அப்பா அம்மா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. போயிட்டு வந்து கூட மறுபடியும் சொல்லலைமே, அப்பா நீங்கள் சொல்லிட்டீங்கப்பா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்கப்பா, நான் போக மாட்டேன்ப்பான்னு தைரியமாக வீட்டில் சொல்ல வேண்டியது தானே. நீங்கள் சொல்லுங்கள். கழுத்தை பிடிச்சி அப்பாவும் அம்மாவும் கூட எங்க தள்ளிடுவாங்களா? ரெண்டாவது, அடிப்படையிலேயே இந்த சமூகம் பெண்களை வந்து பலவீனமானவர்களாகவே காட்டிக்கொண்டு இருக்கிறோம். நம்ம உதாரணம் சொல்லும் போது பூக்களை போன்றவர்கள், மலரே மௌனமான்னு தான் கேட்குறோம். அப்படி அந்த பொண்ணு வந்து பூ மாதிரியே வச்சுக்கிட்டு இது கசக்கப்படக்கூடாது அப்படிங்கிற அதையெல்லாம் விட்டு நம்ம இது வரைக்கும் வெளியே வரல சார். நீ பாட்டு கற்றுக்கோ, நீ டான்ஸ் கற்றுக்கோ, நீ கம்ப்யூட்டர் கற்றுக்கோ, நல்ல வேலைக்கு போகணும். எது வந்தாலும் எதிர்த்து நிற்கிற துணிச்சலான பெண்ணை நாம உருவாக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்னு பாருங்க. திருமணம் தான் பிரைம் கோலா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து இந்த வழக்கு வந்து எழுப்பியிருக்கு மேம். பெண்கள் நிறைய பேர். நீங்க கேட்கறது சரியான கேள்வி சார். கல்யாணம் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க வைக்கலாம். இன்றைக்கு சில பெண்கள் பெண்ணிய கருத்துக்களை உள்வாங்கி வாழ்கிறவர்கள் இந்த கேள்வியை கேட்குறாங்க. ஆனா எந்த பெற்றோராவது உனக்கு கல்யாணம் வேணுமா வேண்டாமான்னு ஒரு பெண்ணை கேட்டிருக்காங்களா சார்? இன்னைக்கு வரைக்கும் சொல்லுங்க. அம்மா நீ படிச்சு முடிச்சிட்டியா, உனக்கு வேலை, அப்பா நான் வேலைக்கு போகிறேன்ப்பா, ஒரு 5-6 வருஷம் போயிட்டு கல்யாணம் பண்ணுறேன், போயிட்டு வாமா அப்படின்னு சொல்கிற பெற்றோரை விட நீ கல்யாணம் பண்ணிவிட்டு உன் புருஷனோட போய் அங்கே இரு, நீ வேலைக்கானாலும் போ, வெளிநாட்டுக்கானாலும் போன்னு சொல்கிறவங்க தான் இருக்காங்க. அப்போ பெண்ணுடைய சுதந்திரம் என்பது எல்லாமே கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் சார். வாழ்வுடைய லட்சியமே திருமணம். நல்ல மாப்பிள்ளையை பார்த்து இவ்வளோ ஒருத்தி கல்யாணம் பண்ணி ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நான் நிம்மதியாக இருப்பேன்னு. அப்போது கல்யாணத்துக்காகத்தான் நம்ம வாழ்கிறதுங்கிறது மாதிரி ஊட்டி ஊட்டி வளர்க்குறோம் சார். அம்மா ஏமா இதெல்லாம் வாங்கி எடுக்கிற, நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு போவையில் நல்லா கொடுத்து அனுப்பணுமில்ல அப்படி சொல்லி சின்ன சின்ன பாத்திரத்துலேருந்து வாங்குகிற சாதாரண குடும்பத்திலேருந்து பெரிய அளவில் வைரங்களை வாங்கி குவிக்கிற அந்த குடும்பங்கள் வரைக்கும் பார்க்குறோம். ஸோ பெண் என்பவள் இங்கே அலங்கார பொருள், அழகு பொருள். அதுக்கப்புறமா இன்னொருத்தர் வீட்டிலே வாழ்கிறவள். அவளுக்கு நான் வரதட்சணை கொடுத்து அனுப்புனா தான் அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க, நல்ல இடம் கிடைக்கும். யாராவது ஒரு தகப்பனோ தாயோ என் பொண்ணை நான் கராத்தேக்கு அனுப்புவேனோ, சிலம்பம் கற்றுக்கிற அனுப்புகிறேனோ, அல்லது வேறு விதமான வீர விளையாட்டுகளை கற்றுக்கொள்ள அனுப்புகிறேனோ, யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்களா சார்? ஸோ ஒரு தைரியம் உள்ளவளாக பெண்ணை ஆக்க இந்த சமூகம் தவறிவிட்டது, இந்த சமூகத்தில் இருக்கிற பெற்றோர்கள் தவறிவிட்டார்கள் அப்படின்னு நான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். நான் பெரும்பாலும் எந்த மீட்டிங்கில் பேசினாலும் சொல்லக்கூடிய விஷயம், அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். நீங்கள் கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுக்குறீங்களோ இல்லையோ, நீங்கள் கராத்தே கற்றுக் கொடுங்க. நீங்கள் சயின்ஸ் கற்றுக் கொடுக்குறீங்களோ இல்லையோ, சிலம்பம் கற்றுக் கொடுங்க. பெண்ணை வந்து எந்த விஷயம் வந்தாலும் எதிர்கொள்கிறவராக, துணிச்சலாக இருக்கிறவராக, மடங்கி போகாதவளாக, ஒடுங்கி தனக்குள்ளே நின்று விடாதவளாக மாற்றுகிற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டியது கல்வி பாடத்திட்டத்திலேயே சேர்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் செய்யலை. அப்போது பெரும்பாலும் என்ன, கல்யாணம் தான் எல்லாமே. கல்யாணம் தேவைதான் சார். ஒரு ஆணும் பெண்ணும், ஒரு ஈர்ப்பு, அடுத்த தலைமுறைக்கான பாய்ச்சல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதோடு இணைந்தது. இந்த விஷயத்துலேயே பாருங்களேன், நம்ம ரித்தன்யா விஷயத்துலேயே 15 நாள் கழித்து வந்து இங்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இவ என்னால் முடியலைங்கிறா. என்னால் முடியலைங்கிறதுக்கு என்ன, அந்த வீட்டில் வேலை செய்ய சொன்னாங்கன்னு அர்த்தமா? நான் அப்படி பார்க்கவில்லை. உடம்பு ரீதியாக முடியலைங்கிறது என்னவோ அதுதான் அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், உடனடியாக ஒன்றா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லியிருக்கணும், சொல்லிவிட்டு அவளை ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்கணும், ஒரு சைக்காலஜிஸ்ட்கிட்ட கூட்டிகிட்டு போங்க. நம்ம ஊரில் எப்படி சைக்கியாட்ரிஸ்ட்டும் சொன்னோடனே நான் என்ன பைத்தியக்காரனா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஒன்று, இந்த சமூகம் பெண்களை மிக தைரியமானவர்களாக, பிரச்சனைகளை எதிர்கொள்கிறவளாக அவளை வந்து மாற்றலை இந்த சமூகம். அதற்கான பணியை தொடங்க வேண்டியதின் ரொம்ப அவசியம் என்பதை வந்து நமக்கு இந்த ரித்தன்யா வழக்கு நமக்கு காட்டியிருக்கு. அந்த குரல் கேட்கும் போதெல்லாம் வலிக்குதுங்க சார். அப்போ பெண்களை கொல்லுவதற்கான ஒரு இடமாக, களமாக நம்ம திருமணங்களை வச்சிருக்கிறோமா? வரதட்சணைங்கிறது ஒரு குற்றம் அப்படிங்கிறத தாண்டி டிமாண்டாக கேட்கக்கூடிய குடும்பங்கள் இந்த அளவும் நம்ம பார்க்குறோம். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க உங்களுடைய அனுபவத்தில். அவங்களுக்கு என்ன மேம் சொல்ல வர்றீங்க? அதாவது சட்டம் இருக்குது, குற்றம்னு தெரியும், ஆனால் அதை ஒரு டிமாண்டாக, உரிமையாக கேட்கக்கூடிய குடும்பங்கள். இதில் வரதட்சணை தடை சட்டத்தினுடைய பேசிக்கே என்ன தெரியுங்களா? எல்லா வீட்லேயும் ஒரு கிராமத்தில் வயக்காட்டில் வேலை செய்கிற பொண்ணு கூட போகும்போது தன் பொண்ணோட கையில் ஒரு சூட்கேஸை கொடுத்து அனுப்புவாங்க. ஏதோ ஒரு 4 துணிமணி வைப்பாங்க, அல்லது 2-3 பாத்திரம் மணத்தை ஒரு கோணியில் போட்டு கட்டி கொடுத்து அனுப்புவாங்க, மாட்டு வண்டியில் வச்சு. புரியுதுங்களா? இல்லை பஸ் ஏற்றி விடுவாங்க. அப்போது அம்மா வீட்டிலிருந்து போகிற பெண்
அவள் வாழப்போகிற வீட்டுக்கு ஏதாவது எடுத்து செல்கிறாள், அதை கொடுத்து அனுப்புகிறாங்க. இந்த கொடுத்து அனுப்புகிற பொழுது அது ஸ்ரீதனம். இதே எல்லார் வீட்லேயும் பாருங்க, கட்டில் பீரோ எல்லாம் நிறைய கல்யாணங்களை பாருங்களேன், மண்டபத்திலேயே வச்சுருப்பாங்க. அங்கே ஒரு பீரோ இருக்கும், அங்கே ஒரு கட்டில் இருக்கும், தட்டு முட்டு சாமான்கள் எல்லாமே இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும், டிவி இருக்கும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? எல்லாருக்கும் வெளிப்படுத்துகிறோம், நாங்கள் இந்த அளவுக்கு செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு காட்டணும்னு நம்ம நினைக்கிறோம். கரெக்டாக? அப்படியே நினைக்கிறது கூட தப்பு தான் நான் நினைப்பேன். ஆனால் அது வந்து ஸ்ரீதனம், அம்மா அப்பாவா பார்த்து செய்கிறது. எப்போ டிமாண்ட் பண்ணுறாங்க, உங்கள் அப்பா 300 தானே போட்டார், 500 போடுவாங்கன்னு நினச்சோம், அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டால் தட் இஸ் த டிமாண்ட். சரியா? அப்போது டிமாண்டாக வருகிற பொழுது தான் அது குற்றமாகிறது. நீங்கள் ஸ்ரீதனமாக கொடுக்குற வரைக்கும் அது குற்றமே கிடையாது. ஸோ இந்த மாதிரியான டிமாண்ட் பண்ணுகிற சிந்தனையில் நம்ம இன்னும் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப கொடுமை இல்லையா சார்? விசாரணையில் காவலில் இருக்கக்கூடிய கவின்குமார் தந்தைக்கு வெளியிருந்து உணவு போகுது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுருக்காங்க. இது செல்வாக்கும் இங்கே ஒரு சார் எங்கே செல்வாக்கு செயல்படாமல் இருந்திருக்கு நீங்கள் சொல்லுங்கள் சார். கண்ணகி முருகேசன் கேஸில் இல்லையா? சொல்லுங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் இது நடந்து தான் சார் இருக்குது. நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், அது முழுமையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் என்னென்னா இதில் கூட அந்த குற்றவாளிகள்னு இன்னும் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படாத நிலையில் தான் இவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்கங்கிறது ஒரு விஷயம். பார்த்துக்க, அரசியல் செல்வாக்கு, மத ரீதியான செல்வாக்கு, ஜாதி ரீதியான செல்வாக்கு, இன ரீதியான செல்வாக்கு என்று எல்லா இடங்களிலும் இது வந்து பரவி கிடக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் ஏதாவது ஒன்று இருக்கும் சார் அங்கே, அல்லது அவங்களுக்கு சலுகை செய்கிறாங்கன்னு அரசியல் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இருந்தாலும் இதை வந்து அரசியலாக பயன்படுத்துறதுக்கு இன்னொரு எதிர்முகாமும் இருக்கும், நமக்கு புரியுது. பட் நான் எப்போவுமே எல்லாருக்கும் சொல்கிறது, பெண்கள் பாதிக்கப்படுகிற பொழுது அதுக்குள்ளே அரசியலை நுழைக்காதீர்கள். உண்மை போயிடும் சார் அதில். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம அண்ணா பல்கலைக்கழக வழக்கு எடுத்துக்கோங்களேன், அதில் தீர்ப்பு வந்துடுது, அவருக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. அன்னைக்கு பேசுகிறாரு ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், அவர் சொல்கிறாரு ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது, அதை நான் வெளியிடுவேன், யார் யாருக்கு பேசுனாங்கன்னு. வெளியிடுறது யார் வேண்டான்னா? கேஸ் நடந்ததில்ல, உங்ககிட்ட ஆதாரம் இருக்குல்ல, குற்றவாளியை பிடிக்கணுங்கிறது தானே உன்னுடைய நோக்கம். அப்போவே அந்த ஆதாரங்களை நீ சமர்ப்பித்திருக்கலாமே. அப்படி அரசியல் வந்ததுனால தான் பொள்ளாச்சி வழக்கில் ஒரு குறிப்பிட்ட கிரிமினல் இன்னைக்கு வரைக்கும் தப்பிச்சிருக்காங்க. ஆனால் ரித்தன்யா மேலே எனக்கு ரொம்ப வருத்தம் என்ன தெரியுங்களா? படித்த பொண்ணு, இவ்வளவு விஷயம் இருக்குது, நீ உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்ல பிடிக்கலை, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லியிருக்கலாம். உங்கள் ஊரில் வேறு எந்த ஆர்கனைசேஷனுமே கிடையாதா? தமிழக பெண்கள் ஆணையத்துக்கு நீ ஒரு கடிதம் எழுதி போட்டிருக்கலாம், ஒரு மெசேஜ் அனுப்பலாம், 1098க்கு கூப்பிட்டு இருந்திருக்கலாம், 100க்கு கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம். இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கான்னு எங்களை மாதிரி யாராவது ஒருத்தரை கேட்டுருக்கலாமே சார். ஒருத்தரை வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அவரோட வாழ்ந்துட்டேன், இதுக்கு மேலே என்னால் இன்னொரு லைஃப்பை யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்தது மேம். சார் அந்த வார்த்தையை பற்றி நீ யோசிக்கவே வேண்டாமே. உனக்கு இந்த மனுஷனோட வாழ முடியலைன்னா அதை விட்டுட்டு வெளியே விலகி வாழ்வதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது, ரசிப்பதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, அதே மாதிரி மகிழ்வதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைச்சுக்கோ. இது ரிதன்யா மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை மேம். இந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இதை விட்டா எனக்கு வேற வாழ்க்கை இல்லை, இதுதான் ஒரே வாழ்க்கை இல்லைங்கிறது பொய் சார். நிறைய பெண்கள் உள்ள இன்னையும் குமுறிக்கிட்டு தான் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க தயவு செய்து ஃபேமிலி கோர்ட் வந்து பாருங்க. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள்ள தான் ஃபேமிலி கோர்ட்ஸ் இருக்குது, ஒரு 8 கோர்ட் இருக்கு. நீங்க வந்து பாருங்க எத்தனை பேர் டைவர்ஸ் பண்றாங்க, டைவர்ஸ் பண்ண உடனே சந்தோஷமா போறவங்க எத்தனை பேர், அப்புறம் 2வது டைவர்ஸ்க்கு வரவங்க எத்தனை பேர். அதனுடைய எண்ணிக்கை வந்து முதலை விட குறையலாம், ஆனால் இப்போ வந்து 3rd டைவர்ஸ் வரைக்கும் வராங்க. ஆனால் அதனுடைய விழிப்புணர்வை நம்ம அதிகப்படுத்தணுமா மேம்? ஒருவனுக்கு ஒருத்தித்தான ஒரு பழமையான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த பொண்ணு இருக்கா. அது தப்புன்னு நான் சொல்லலை, ஒத்து வரல. இப்போ காலுக்கு உதவாத செருப்பை கழட்டி எறின்னு சொல்கிறோமா இல்லையா? அது மாதிரி ஒத்து வராத கணவனை விட்டு வந்து விடு, அந்த வீட்டில் தாய் வீட்டில் உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா, கொன்னுடுவோம்னு சொன்னாங்களா? என்ன சார் இது, ஒருத்தனோட வாழ்ந்துட்டு இன்னொருத்தனோட முடியாதுன்னு சொல்கிறது? அவ்வளோ ஒரு பழைய பஞ்சாங்கமாக இருந்திருக்கா ரித்தன்யான்னு நினைக்கும் போது எனக்கு வருத்தமாக தான் சார் இருக்குது. இப்போ ரிதன்யா அவர்களுடைய இந்த மரணம், இந்த தற்கொலை, இது வந்து நமக்கெல்லாம் சொல்லக்கூடிய செய்தி பாடம் என்ன? நம்ம இதிலிருந்து ஒரு குடும்பத்திலையும் நிறைய கற்றுக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறோம். உங்களுடைய வாயில அதை அந்த பொண்ணும் படித்த பெண்ணு தானே? ஆமாம், படித்த பெண். எவ்வளோ படிச்சிருக்கா? MSc CS வர எல்லாம் படிச்சிருக்கா. அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஜியை தாண்டி பிஜி வரைக்கும் போன ஒரு பெண்,
கல்வி எதை கொடுக்கும்? கல்வி என்னை பொறுத்த வரைக்கும் துணிச்சலை கொடுக்கணும், தன்னம்பிக்கையை கொடுக்கணும், ஆற்றலை வழங்க வேண்டும். ஆனால் இத்தனையும் கொடுக்காத கல்விதான் அவளுக்கு போய் சேர்ந்திருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போது கல்வி திட்டத்திலேயே இதை சேர்க்கணும். முன்னெல்லாம் பார்த்தீங்களா, வருஷம் அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் இருக்குமா? நமக்கு ஒரு கிளாஸ் பார்த்தீங்கன்னா மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு பீரியட் வைப்பாங்க, மாரல் சயின்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு. அது ஒன்று இருக்கும். அது மாதிரி ஏன் சார் நீங்கள் எதையாவது கற்றுக் கொடுக்கக்கூடாது இந்த பெண்களுக்கு? இந்த அரசாங்கம் மனசு வச்சா இதை செய்ய முடியும் சார். எல்லா காலேஜஸ், எல்லா பள்ளிகள்லேயும் அது தனியாராகட்டும் இருக்கணும், கட்டாயமாக இந்த பயிற்சிகள் கொடுக்கப்பட வேண்டும். பாடத்திட்டத்தில் நீங்கள் சேர்க்க வேண்டியது அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சட்டத்தை முழுமையாக புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, வரதட்சணை தவிர்த்த திருமணங்கள், ஆடம்பரமான திருமணங்களை போய் குவியிறாங்க பார்த்தீங்களா? இந்த அம்பானி விட்டு கல்யாணத்தை எத்தனை நாளில் சார் மீடியாவில் பார்த்தோம்? என்ன சார் அது? உண்மையிலேயே ஆடம்பரத்தின் உச்சம். அத்தனை பணம் வேஸ்ட்டு. நீங்களே போங்க ஒரு கல்யாணத்துக்கு, இலை நிறைய 40 ஐட்டம் வச்சு அவங்களால சாப்பிட முடியுமா சார்? எந்த நாட்டில்? அதுவும் இந்திய நாட்டில் இன்றைக்கும் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்கிறவர்கள் 36% சொல்லுகிற பொழுது இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. சிந்தனையிலே மாற்றம் வர வேண்டும், செயலிலே மாற்றம் வர வேண்டும். பெண்களை உறுதியானவர்களாக உருவாக்க இந்த சமூகம் தவறி இருக்கிறது. அந்த செய்கையை அவர்கள் செய்துதான் ஆக வேண்டும். இன்னைக்கு ஒரு ரிதன்யாவை நம்ம இழந்திருக்கோம். பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய ரிதன்யாக்கள் இன்னும் இருக்காங்க. இது மாதிரியான ஒரு புறச்சூழல்ல, ஒரு குடும்ப சூழல்ல சிக்கிக்கிட்டு இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் நீங்க சொல்ல வரக்கூடிய செய்தி, பயப்படாதீங்க. பாரதி சொன்னதுதான், அச்சம் தவிர என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிப்பதற்கு நம்மால் முடியும் என்கிற துணிச்சலை கொடு. ரெண்டாவது, துணிச்சல் வேணும். மூன்றாவது, எங்கு எதை சந்திக்க வேண்டும். பாலின புரிதல் குறித்து ஆண்களுக்கு தெரியல சார், பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்குமே தெரியல. அந்த சினிமா இதில் பார்க்குறாங்க பாருங்க, ஓடி போகிறது, விசில் அடிக்கிறது, கட்டி பிடிக்கிறது, தண்ணியில் குளிக்கிறது, இதுதான் காதல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. காதலும் காமமும் வேறு வகையிலானது. அதுக்கு ஒரு நல்ல உணர்வும் இருக்கிறது, அதனால் நல்ல மகிழ்வும் இருக்கிறது. அதை சொல்லி கொடுக்க நாம் தவறி இருக்கோம். ஒரு பொண்ணை கண்ணை பார்த்து பேச நம்ம ஆண்களுக்கு சொல்லி கொடுக்கலையான்னு நான் நினச்சது உண்டு. பெற்றோர்கள் எல்லோருக்கும் நாம் வேண்டுகோள் விடுப்பது, யார் ஒருத்தர் வரதட்சணை எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்களோ தயவு செய்து உங்கள் பொண்ணை கொடுக்காதீங்க. நிறைய விஷயங்கள் பேசணும் மேம். இனிமேல் இது மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இது போன்ற விழிப்புணர்வை நம்ம நிறைய ஏற்படுத்த அது போன்ற ஒரு நாள் வரும் அப்படின்னு நம்புகிறோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி. உங்கள் பாரம்பரிய பண்டங்களை ஆலடி பட்டியாலுடன் சுவையுங்கள். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் 60க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.